அடுத்த டாபிக்ல 2 டிஃபரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். செட்ஸ் அண்ட் மேப்ஸ். அப்புறம் அதுக்கோட கோடு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செட்ஸ்னா என்ன? ஒரு அரேல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்த்துருப்போம். அந்த மல்டிபிள் வேல்யூஸில் டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் அந்த அரே வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கும். பட் செட்ஸில் ஒரே டிஃபரன்ஸ் என்னென்னா டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடும் செட்ஸில். ஸோ கலெக்ஷன் ஆஃப் யூனிக் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்காது. செட்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட், ஹேஷ் அண்ட் டெலீட் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் செட்டில் இருக்க வேல்யூவை ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கான கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஈக்குவல் டு நியூ செட் ஆஃப், இதுக்குள்ள ஒரு அரே கொடுக்கணும். ஸோ நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அதில் அந்த 5ங்கிற வேல்யூ மட்டும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தா அந்த செட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மை செட்டை பிரிண்ட் பண்ணுவோம். பாருங்கள் 1, 4, 2 வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. 5 வந்து நம்ம 3 டைம்ஸ் கொடுத்தோம், ஆனால் ஒரு தடவை தான் எடுத்திருக்கு. அப்புறம் 6, 3. ஸோ டூப்ளிகேட்ஸை செட்ஸ் அலோவ் பண்ணாத அதை ரிமூவ் பண்ணிடும். ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்பர்ட்டியே அதுதான். ஓகே, அடுத்தது ஒரு செட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் இருக்குது. மை செட் டாட் ஆட் ஆஃப் 100 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. மை செட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100 இல்லை இனிஷியலைஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நான் ஆட் ஆஃப் 100 கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வர கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டில் 100 ஆட் ஆகி வந்துருச்சு இந்த செட்டில். அடுத்தது முக்கியமான ஃபங்க்ஷன் ஹேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மை செட் டாட் ஹேஷ் ஆஃப் 100 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 100ங்கிற வேல்யூ இந்த செட்டில் இருக்கா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிடும். பாருங்கள், ட்ரூன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதில் 100 இல்லை, ஏன்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணோடனே பிரிண்ட் பண்ண செட்டு. அதுக்கப்புறம் 100 ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 100 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 100 ஆப்வியஸ்லி இருக்கும், ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ நான் அடுத்தது வந்து அந்த 100 டெலீட் பண்ணோம். டெலீட் ஆஃப் 100. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஹேஷுங்கிற லைனை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு மை செட்டை பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் 100 ஆட் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் 100 ரிமூவ் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, 100 ஆட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு, அப்புறம் 100 டெலீட் பண்ணதுக்கப்புறம் டெலீட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் செட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செட்டில் இருக்க வேல்யூஸை ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறது. மை செட் டாட் ஃபார் ஈச் ஆஃப், ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் வேல்யூ தான் இருக்குது. வேல்யூ ஏரோ ஃபங்க்ஷன் கன்சோல் லாக் ஆஃப் வேல்யூ, அவ்வளோதான். கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு வேல்யூவும் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி செட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மேப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸோ செட்டில் வந்து யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சு. மேப்ஸ் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். ஒரு மேப்பில் இருக்க ஒரு எலமெண்ட்டில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து கீ இருக்கும், இன்னொன்று வேல்யூ இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, அந்த கீ வந்து ஸ்ட்ரிங்காகவோ நம்பராகவோ இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். கீ எது வேணால் இருக்கலாம். அதே மாதிரி மேப்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டு, கெட்டு, ஹேஷ் அண்ட் டெலீட். இது எல்லாமே எக்ஸாம்பிளோட பார்ப்பேன் யூஸிங் ஃபார் ஈச் ஆல்சோ. இப்போ நான் எப்படி ஒரு மேப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு மேப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு வேல்யூ போடணும். மை மேப் டாட் செட் ஆஃப். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு எலமெண்ட்டும் கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ அப்போ கீ ஒன்று இருக்கும், வேல்யூ ஒன்று இருக்கும். ரெண்டு பார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் கீ, அடுத்த பார்ட் வேல்யூ. ஸோ கீ வந்து நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டு டாட் செட் ஆஃப் கீ வேல்யூ. கன்சோல் லாக் ஆஃப் மை மேப். ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. சி, ஒரு பெரிய ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே 2 வேல்யூ இருக்குது. 4 வேல்யூவில் நல்லா கவனிங்க. இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு வேல்யூ. இது கீ, இதோடைய வேல்யூ ஏஏஏ. இந்த ஏஜுங்கிறது கீ, அதோட வேல்யூ 35. ஸோ மேப்புடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் கூட கீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் கீயாக இருக்கலாம், பட் எப்படி அந்த ஆப்ஜெக்டை வந்து கீயை ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சுல்ல, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே கீ ஸ்பெஷல். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டோட வேல்யூ வந்து 100ன்னு வச்சுக்கலாம். ஆர் சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸ்பெஷல் எலமெண்ட்டுன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த என்டையர் ஆப்ஜெக்ட் டு கீ, இது வந்து வேல்யூ. இப்போ கெட்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கீயை கொடுத்தோம்னா வேல்யூ எடுத்து கொடுத்துரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கீ வந்து நேம்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கீயாக போட்டுட்டு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கெட்டுக்கு போகிறேன்னா, இந்த கெட்டை வச்சு தான் அந்த கீயை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கீ நேம்னு கொடுத்தேன்னா அதோடைய வேல்யூ ஏஏங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது, அப்போ இந்த கீயை கொடுத்தா எனக்கு ஸ்பெஷல் எலமெண்ட்டுங்கிற அவுட்புட் வரணும், ஆனால் வராது. அன்டிஃபைன்டுன்னு வரும். ஏன் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஃபரன்ஸை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுமே தவிர அந்த ஆப்ஜெக்டோடைய வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வேல்யூ உடைய டேட்டா ஒரு இடத்துல இருக்கும், அதே வேல்யூ இன்னொரு தடவை நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதோடைய வேல்யூ இன்னொரு இடத்துல இருக்கும், வேறு ரெஃபரன்ஸில் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, எப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கீயாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போது வந்து அந்த ஆப்ஜெக்டை ஒரு ரெஃபரன்ஸில் வச்சிடணும், ஒரு வேரியபிள் மாதிரி. அந்த வேரியபிளை டைரெக்டாக செட்டில் யூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி சர்ச் பண்ணும்போதும் கெட் பண்ணும்போதும் டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் கீ வேல்யூ பேர். அதே மாதிரி கீழே எப்படி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது, இந்த மை மேப்பில், அதாவது இந்த மேப்ஸில் ஹேஷ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி செட்டில் இருந்த மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். கீயை கொடுத்தோம்னா அந்த கீக்கு உண்டான எலமெண்ட் வித் வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். ஸோ ட்ரூன்னு ஏன் ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா நேம்னு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது, இப்போ நான் மை மேப்பில் டெலீட் பண்ணணும். அதாவது ஒரு வேல்யூ வந்து நான் டெலீட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், டாட் டெலீட் ஃபங்க்ஷன் இருக்குது, டெலீட் ஆஃப் ஏஜ். ஸோ ஏஜுங்கிற கீ வேல்யூ பேர் டெலீட் ஆயிரும். பாருங்கள், நேமு, அதுக்கப்புறம் அந்த கீ ஸ்பெஷல் எலிமெண்ட் வந்துருச்சு, ஏஜை காண, ஏன்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைனலாக இந்த மேப்ஸை வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு வேல்யூவும் ஐட்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மை மேப் டாட்
ஃபார் ஈச் ஆஃப் இந்த இடத்துல கீ வேல்யூ இருக்கும். ஸோ வேல்யூ கமா கீ ஏரோ ஃபங்க்ஷன் console.log of key comma value, right? ஸோ கீ ஸ்பேஸ் வேல்யூ டைரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு 1 by 1. இதில் எதாவது டெக்கரேஷன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் செட்ஸ் அண்ட் மேப்ஸோடைய கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன்.